ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவியை பறிப்பதற்கு சதி. நிரந்தரமாக அவர் தேர்தலிலேயே இந்தியாவில் போட்டியிடக்கூடாது, எந்த தேர்தலிலும் போட்டியிடாதவாறு சட்டத்தின் மூலமாகவே ஒரு சதி திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது பாஜக. ஏற்கனவே பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரப்போவதாக சொல்லி ராகுல் காந்தி மிரட்டினாங்க. இப்பொழுது சப்ஸ்டான்டிவ் மோஷன் கொண்டு வந்து அவரை உடனடியாக எம்பி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு திரும்பவும் அவர் தேர்தலில் போட்டியிடாதவாறு ஒரு சிக்கலில் சிக்க வைப்பதற்கு திட்டம் போட்டிருக்கும் பாஜக. எதற்காக? ராகுல் காந்தி அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். நான் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது, மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு வட மாநிலங்கள்ல கோடி மீடியாக்கள், பிரதான ஹிந்தி சேனல்கள் எல்லாம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை நல்லவர் போல் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்தீப் சிங் பூரி இவங்க எல்லாம் நல்லவர்கள், இவர்கள் எந்த தவறையும் செய்யலை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அரண்டு போய் இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய செயல்களால். இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 2023ஆம் ஆண்டு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வங்கிகளில் கடனை வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பித்து ஓடுகிற திருடர்கள் அனைவருடைய பெயருமே மோடி மாதிரி தான் இருக்கு. லலித் மோடி, சுஷில் மோடி போன்றவர்கள் இந்திய வங்கிகளில் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாங்க. அதை எடுத்துக்காட்டா வச்சு நரேந்திர மோடி அவர்களையுமே ராகுல் காந்தி மறைமுகமாக பிரச்சாரத்தில் கர்நாடகாவில் பேசினார். கோலார் அப்படிங்கிற இடத்துல பேசினார். இது ஒட்டுமொத்த மோடி அப்படிங்கிற சமுதாயத்தையே அவர் அவமதித்து விட்டார் அப்படின்னு அவர் மீது குஜராத்தில் சூரத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு 2019 பேசின வழக்கு. ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். குறிப்பாக அதானி விவகாரத்தை தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார். உடனே அவரை எப்படியாவது பேச விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 மார்ச்சில் அதற்கான தீர்ப்பு வருது. ராகுல் காந்திக்கு பேசுனது தப்பு, அவருக்கான தண்டனை கரெக்டாக 4 வருஷம் ஒரு சில நாட்கள் அடிஷ்னலாக சேர்த்து குஜராத்தில் அந்த தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுக்குறார். அந்த நீதிபதிக்கு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு கிடைக்குது. இதற்கு பின்னணியில் பல்வேறு கான்ஸ்பிரசி இருக்குது. ராகுல் காந்தியை வேணும்னே பதவியிலிருந்து நீக்குவதற்காக பிஜேபி பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போனார் ராகுல் காந்தி. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் எம்பி பதவியில் இல்லாமல் இருந்தார். உடனடியாக எம்பிக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டையும் ராகுல் காந்தி காலி பண்ணணும் அப்படின்னு பிஜேபி நெருக்கடி கொடுத்தது. அவரும் காலி பண்ணார். 4 மாதத்திற்கு பின்பு திரும்பவும் மக்களவைக்குள்ள வராரு, அதிரடி காட்டுகிறார். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு எப்ஸ்டீன் ஃபைல், சீன விவகாரம், நரவனே அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தினால விஷயம், அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம், இது குறித்து தொடர்ந்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு வராரு. இவர் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி மீது இப்போ பிஜேபி திருப்ப பார்க்குறாங்க. ராகுல் காந்தி கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். குர்தீப் சிங் பூரி இன்றைக்கு மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். மோடியினுடைய பெயரும் குர்தீப் சிங் பூரியினுடைய பெயரும் அனில் அம்பானி போன்ற பெரிய பெரிய பெரும் பணக்காரர்களுடைய தொழிலதிபர்களுடைய பெயர்களும் எப்ஸ்டீன் ஃபைலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைலில் மோடி பெயர் எப்படி வந்தது அதை குறித்து நான் விவாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதன் அடிப்படையில் அமெரிக்காவோடு இந்தியா வர்த்தகத்துக்கு ஒப்புக்கொண்டது, ஏன் இவ்வளவு அடங்கி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த வர்த்தகத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க அப்படிங்கிற கேள்வியையும் ராகுல் காந்தி கேட்டுட்டு வரார். அது மட்டும் இல்லை, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் இன்னொரு பக்கம், அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இன்னொரு புறம், முன்னாள் இராணுவ தலைமை தளபதி நரவனே அவர்கள் எழுதின புத்தகத்தில் அன்றைக்கு சைனா கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா எப்படி சைனாவோடு எதிர்கொண்டது, இந்தியா பல்வேறு விவகாரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவருடைய மெமோயரில். அந்த புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை ராகுல் காந்தி கோட் பண்ணி இதை குறித்து நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு
மக்களவையில் கேட்குறாரு. அதற்கு இந்த பிஜேபி அரசு ஒத்துக்கலை. உடனே இப்போ ராகுல் காந்திக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ராக்ஷன் வந்து பில்ட் ஆகுது. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்குது. இந்த வரவேற்பை பார்த்து தான் பயந்து போய் உடனே ஒரு விதியை கொண்டு வராங்க. அரசு அதிகாரிகளோ முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை அதிகாரிகளோ அவர்கள் 20 வருடத்திற்கு அவர்கள் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு 20 வருடம் வரைக்கும் எந்த நூல்களையும் எழுதக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூலிங் பீரியடை கொண்டு வராங்க 20 வருஷத்துக்கு. இவங்க என்ன கணக்கு பண்ணி கொண்டு வராங்கன்னா, இன்னைக்கு நரவணை புத்தகத்தை எழுதி போட்டிருக்கிறாரு. இன்றைக்கு பாஜகவினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவர்கள் எதெல்லாம் கட்டி பெரிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினாங்களோ அது எல்லாமே உள்ளுக்குள்ள கரையா அரைச்ச மாதிரி சுக்கு சுக்காக நொறுங்க தொடங்கி இருக்கிறது. கட்சிக்குள்ளேயும் உட்கட்சி பூசல், ஆட்சிக்குள்ளேயும் அதிகார கோஷ்டி மோதல்கள் உருவாகி இருக்கிறது. இப்ப நரவணை மாதிரியான ஒரு நேர்மையான அதிகாரிகள் பல டிபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பாங்க. அவர்கள் இப்படி புத்தகங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க, பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மோடி, அமித்ஷா இவர்களுடைய சித்து விளையாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போகும். ஏன்னா இப்போ கோர்ஸ் கரெக்ஷன் மெஷர்ஸ் வந்து பிஜேபி என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் மக்கள் இப்போ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டியான மக்கள் வந்து நேரடியாக இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளினால், திட்டங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் நன்மையான முறையில் அவர்கள் பாதிக்கப்படலை, முழுக்க தீமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வரியிலிருந்து, நலத்திட்டங்கள்ல இருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து பல்வேறு விவகாரங்களில் சாதாரண பொதுமக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மோடியும் அமித்ஷாவும் மீடியாவை வச்சு என்னதான் சப்பக்கட்டு கட்டலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் அது எதுவுமே மக்கள் மத்தியில் நிற்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதற்கிடையில் ராகுல் காந்தி மத்தியில், ஜென்சீக்கள் மத்தியிலையும், இளைஞர்கள் மத்தியிலையும், குறிப்பாக பெண்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திற்குள்ள ராகுல் காந்தி பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் பேச்சுக்களும் பதிவாகும். ராகுல் காந்தியை இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அதனால் அவரை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும்னு இதுக்கு முன்னாடி பிப்ரவரி 11 வந்து அவர் மீது ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு கிரண் ரிஜிஜு வந்து கொண்டு வரார். அந்த ப்ரிவிலேஜ் மோஷன் என்னன்னா, நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிராக ஒரு எம்பியோ ஒரு அமைச்சரோ செயல்பட்டார்னா அவர்கள் மீது ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரலாம். எடுத்துக்காட்டுக்கு எதிர்கட்சிகள் வந்து பியூஷ் கோயல் மீது ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து இந்த அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி வெளிப்படையாக பொது வழியில பேசுறாரு. அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள். அதை விவாதிக்கணும்னு நாங்கள் கேள்வி கொடுத்துருக்கிறப்ப அதை குறித்து பொது வழியில பேசினா அது வந்து உரிமை மீறலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வராங்க. அந்த உரிமை மீறல் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது எம்பியினுடைய பதவியில. அதனால 13 அதை டிராப் பண்ணிட்டு அதே 13 சப்ஸ்டாண்டிவ் மோஷன் அப்படிங்கிறத நிஷிகாந்த் தூபே அப்படிங்கிறவர் கொண்டு வராரு. ஸோ இப்போ நிஷிகாந்த் தூபே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய எம்பியை வந்து டெரரிஸ்ட்னு நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசினவர் தான். அவரெல்லாம் இந்த பாஜக அரசு ஒன்றுமே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு அநாகரிகமான வார்த்தைகளிலெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு, நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும். ஸோ இப்போ அவர் இந்த சப்ஸ்டாண்டிவ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சப்ஸ்டாண்டிவ் மோஷனை கொண்டு வந்தால் அது மீது ஓட்டு எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா உடனடியாக எம்பி பதவி பறிக்கப்படும். அவர் திரும்ப வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கூற்றுகள் அதில் இருக்கு. அதனால இதை உடனே கொண்டு வந்து ராகுல் காந்தியை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி மீது அந்த அளவுக்கு பயம். ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள், அவருடைய கேள்விகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பிஜேபியை உச்சகட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது. ஸோ இதை குறித்து ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன மோஷனை வேணா எனக்கு கொண்டு வாங்க, நான் வந்து பின்வாங்க போறதே கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களுடைய தலைவர்களை கூப்பிட்டு நாடாளுமன்ற அலுவலகத்துக்குள்ள அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அலுவலகத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் எந்த அளவுக்கு இந்திய விவசாயிகளை பாதிக்கும், இந்த விவகாரத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை, சைனா விவகாரத்திலையும் நான் பின்வாங்க போவதில்லை, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்திலையும் நான் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு உறுதிபட ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். ஸோ இந்த விவகாரம் தான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு பிஜேபி வந்து ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்தாலும் அது மக்கள் மத்தியில் வேகமாக பரவும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. சன்சாத் டிவி, நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ டிவி, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே அது ஒளிபரப்பும். அந்த டிவியில் ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சில் நம்ம சென்சார் போர்டு கூட தோத்து போயிடும், அந்த அளவுக்கு
கட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அதானி அம்பானின்னு பயன்படுத்தினாரோ, எப்ஸ்டீன் பயன்படுத்தினாரோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே பீப் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ராகுல் காந்தி மீது பயம். அது மட்டும் இல்லை, நான் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய NDTV, இந்தியா டுடே, இப்படி கோடி மீடியாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, CNN, நியூஸ் 18, ABB, இது மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பிரைம் டைம் டிபேட்டில் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை டிஃபெண்ட் பண்ணி டிபேட் நடக்குது. மோடி பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. குர்தீப் சிங் பூரி அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருக்கிறாரு, அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர்களை பற்றி எந்த டிஸ்கஷனும் இல்லை, எந்த மென்ஷனும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு பக்கம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட புகைப்படம் இருக்குது, இன்னொரு புறம் ராகுல் காந்தியினுடைய புகைப்படம் இருக்குது. வேணும்னே ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும், ஒரு இமேஜை பில்டு பண்ணணும், ராகுல் காந்தியை அவரோட சம்மந்தப்படுத்தி காட்டணும், மோடியையும் மோடி அமைச்சர்களையும் தப்பிக்க வைக்கணும்னு இன்னைக்கு கோடி மீடியாக்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே மக்கள் மத்தியில் தெள்ள தெளிவாக விவாத பொருளாக மாறுகிறது, பேசு பொருளாக மாறுகிறது. தெளிவாக அவர்கள் அந்த சமூக வலைதள கமெண்ட்ஸில் போடுறாங்க, மோடி எந்த அளவுக்கு மோசமானவர், மோடி எப்படி இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, இனிமேலும் மோடியையும் மோடி அமைச்சர்களையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு மக்களே சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.